சர்வவல்லமையுள்ள தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 5ஆம் சங்கீதத்துல 11ஆவது வசனத்தை நாம் படிக்க கேட்கலாம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. நான் இன்னொரு வாட்டி படிக்க சொல்லட்டுங்களா? படி. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. அல்லேலூயா. தேவனாகிய சர்வவல்லவரை கனம் பண்ண வேண்டும், அவரை நம்ப வேண்டும். அவர்தான் உனக்குள்ள அவரால் வருகிற ஒரு கனம் கிடைக்கும். நீ கனவீன பண்ணப்பட மாட்டான். ஒரு கம்பீரம் உனக்குள்ள இருக்கும். கீழே படிங்க. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். தேவன் அவர்களை காப்பாற்றுவார். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களா? களி கூறுவார்களாக. அல்லேலூயா. எப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை நேசியுங்கள். தேவனிலே களி கூர்ந்து வாழுங்கள். தேவனை கைவிட மாட்டார். என் சத்தத்தை யார் கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். சரி, இந்த குறிப்புல ஒரு ஃபுட்டு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். களி கூறுங்கள். அதே நேரத்தில் நாம் சரீரத்தை நாம் சரியாக வைக்க வேண்டும். இதுவே நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். இந்த சரீரத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. இதுக்கு வேண்டிய நல்ல நல்ல ஆகாரங்களை கொடுக்க வேண்டும். நல்ல ஆகாரங்களை கொடுக்க ஆகணும். பழைய சாதம் சாப்பிட்டாலும் சந்தோஷமா சாப்பிடுங்க. அது உங்களை ஆரோக்கியப்படுத்தும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு சின்ன டிப்ஸ். கீரை வாங்கணும். கீரையை சுத்தமாக கழுவிட்டு நல்லா நைஸாக நிறக்கி அதை அப்படியே வேக வைக்க வேணும். கருக விடாமல் வேக வைத்து மத்திட்டு நல்லா கடைய வேணும். அதன் பிறகு வத்தல் கூடு நச்சு போட்டு கடுகெல்லாம் போட்டு வத்தலை கருக விடாமல் வளர்த்து அதை அதில் அந்த பருப்பில் இந்த கீரையை தட்டி விடணும். வேக வச்ச பருப்பில் கீரையை தட்டி, கீரையும் பருப்பு ஒன்றா தட்டி ஒரு கலக்கிடுங்க. தண்ணியாக சாப்பிடணும்னா தண்ணியாக சாப்பிடுங்க, திக்காக சாப்பிடணும்னா திக்காக சாப்பிடுங்க. அதில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா செம ருசியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் நான்வெஜ்ஜுக்காரங்களாக இருந்தால் நல்லா நெத்திலி கருவாடு வாங்கி சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் மசாலா பொடியில் போட்டு ஊற வச்சு அதை எண்ணெயில் போட்டு வதக்கி எடுங்கள். எடுத்து சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம சூப்பராக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுங்களா? நீங்கள் வெஜிடேரியன் பிரியர்களாக இருந்தால் சைடில் ஒரு பப்படம் வச்சுக்கிறீங்க, உருளைக்கிழங்கு கூட்டு வச்சுக்கிறீங்க, இல்லை உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கி வச்சுக்கிறீங்க. சாப்பிடுங்க, அமிர்தமாக இருக்கும். நான் சொல்ல புரியுதுங்களா? இப்படி சாப்பிடுங்க. இதான் கூட்டுக்கு இது வெள்ளனை கொடுக்கக்கூடியது. சரி, நாங்கள் ஒரு பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட போறோம்னா கொஞ்சம் அந்த பூசணிக்காய் இருக்கு, மஞ்சள் பூசணிக்காய், அது ஒரு துண்டு வாங்கி வெட்டி போடுங்க. கொஞ்சம் தடியங்காயை வாங்கி துண்டு போட்டு அதில் போட்டு வேக வைங்க. தக்காளி பருப்பு இதெல்லாம் போட்டு ஒன்றா போட்டு வேக வச்சிருங்க. இதே மாதிரி கூடு நேசாக இடிச்சுக்கிட்டு கடுகு போட்டு தாளிச்சு வத்தலை உடச்சி உள்ளே போடுங்க. வத்தல் கருக்கக்கூடாது, ஆனால் வெந்திருக்கணும். வதக்கிட்டு அதில் இந்த எடுத்து அந்த பருப்பில் சாம்பாரில் ஊற்றி ஒரு கலக்கிடுங்க. கூட வெந்தயம்லாம் போட்டுக்கிறங்க. அது ஒரு டேஸ்டாக இருக்கும். அது பிரெயினுக்கும் நல்லது, கண்ணுக்கும் நல்லது. தடியங்காய் பிரெயினுக்கு நல்லது, பூசணிக்காய் கண்ணுக்கு நல்லது. இது வச்சு சாப்பிடுங்க. அதில் கொஞ்சம் நெய்யை தட்டிக்கிறங்க. லேசாக கலக்கி விட்டு சாப்பிட்டு பாருங்களேன், செம ருசியாக இருக்கும். சரி, இதுக்கு என்ன சைட் டிஷ் வச்சுக்கலாம்? ஆனியன் பகோடா நல்லா இருக்கும். ஆனியன் பகோடா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பப்படம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன ருசியாக இருக்கும்? இப்போ வெஜிடேரியனில் அதை வச்சு சாப்பிடுங்க. தயிர் சாதம் சாப்பிடுங்க. தயிர் சாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் செய்ய தெரியுமே, செய்திருங்க. அதில் கொஞ்சம் நெய்யை விடுங்க, கலக்குங்க. சுட இருக்கணும் தயிர் சாதம். நெய்யை விட்டு கலக்கி சாப்பிட்டு பாருங்க, மனமாக இருக்கும், செம டேஸ்டாக இருக்கும். இது கூட என்ன வச்சு சாப்பிடலாம்? நான் எப்படி சாப்பிட்றேன் தயிர் சாதம் தெரியுங்களா? தயிர் சாதத்தோட ஆனியன் பகோடா வச்சுக்கிருவேன், கொஞ்சம் ஊறுக்காய் வச்சுக்கிருவேன் டேஸ்ட்டுக்கு. அப்புறம் மாம்பழத்தை வெட்டி வச்சுக்கிருவேன். மாம்பழமும் தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும், செம்மையா இருக்கும், வேற லெவல். உங்க பாஷை சொல்ல போனா ஆனியன் பகோடா வச்சு சைட் டிஷ் வச்சுன்னா சாப்பிடுவேன். மாம்பழத்தை வச்சுக்கிட்டு தான் தக்காளி சாதம் சாப்பிடுவேன். கொஞ்சம் போல் ஊறுகாய் வச்சுக்கிறேன், டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூட வித்தியாசமா டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் பொரிகடல தேங்காய் வச்சு அரைச்ச சம்பளை கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதையும் தொட்டு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவல். இப்படி சாப்பிட்டீங்கன்னா உடல் நல்லா இருக்கும்.
வீங்காது, ஆரோக்கியமா இருப்பீங்க. மனமலர்ச்சி, முகமலர்ச்சியை தரும். அல்லேலூயா. இந்த மாதிரி சாப்பிடுங்க. இல்லைன்னா புளிச்சக்கீரை வாங்குங்க. இங்கெல்லாம் கிடைக்க, எங்க ஊர்ல கிடைக்காது, மெட்ராஸ்ல எல்லாம் கிடைக்கும். வாங்கி இலைய மட்டும் கிள்ளி எடுத்து சுத்தமா கழுவிட்டு நல்லா நறுக்கி போட்டு அவிச்சிருங்க. அவிச்சிட்டு அதை நல்லா கடைஞ்சிட்டீங்கன்னா இதே மாதிரிதான் வத்தல் எல்லாம் கிள்ளி போட்டு தாளிச்சு கீரை அதுல ஊத்திருங்க. அந்த கீரை தண்டெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது தனியா போட்டு ஒரு ஆவி போடுங்க. இந்த தனியா அதுல ஊத்திருங்க. வடிச்சிட்டு அதுல கொஞ்சம் போல புளி வேணும்னா அதே புளிப்பு தான் வச்சு சாப்பிடுங்க. உடலுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு சைட் டிஷ் வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு பிடிச்சதை வைங்க. கரோடு வச்சுக்கலாம், பப்படம் வச்சுக்கலாம், உருளைக்கிழங்கு கூட்டு வச்சுக்கலாம், கேரட் வச்சுக்கலாம், பீட்ரூட்டுக்கு வதக்கி வச்சுக்கலாம். உங்க விருப்பம் தான். இப்படிலாம் சாப்பிட்டா உடலுக்கு நல்லது. மாட்டுக்கறி சாப்பிட போறேன்னு போகாதீங்க, பண்டிகறி சாப்பிட போகாதீங்க. சாம்பவனே பண்டிகறி உணவு விட்டு விலக்கி விடு. பறையனே பண்டிகறி உணவு விட்டு விலக்கி, மாட்டுக்கறி விலக்கி விடு. பண்டி மாடு நம்ம ஃபுட்டு கிடையாது. தூரத்தல்லு. நீ பியூர். பறையன் என்றால் வெஜிடேரியன். பறையன் என்றால் வெஜிடேரியன். பிறையன் என்றால் அன்புள்ளவன். பறையன் என்றால் சாந்த சொருபியா, சாந்தமானவன், அமைதியானவன் தான் பறையன். எந்த வன்முறைகளில ஈடுபட மாட்டான், தன்னை விலக்கிக் கொள்வான். அதனால்தான் பறையனை எல்லாரும் அடிக்கிறான், எல்லாரும் உதைக்கிறான். நாங்களும் துன்பங்களும் அனுபவிச்சுங்க தான். புரியுதுங்களா? அதனால இவைகளை சாந்த சொர்பியாக வாழுங்கள். நாமெல்லாம் நல்ல தேவ மனுஷங்களா இருப்போம். எல்லாம் தமிழ் குடிகளும் ஒன்றாக்கப்படுங்கள். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. இந்த குளிச்ச கீரை இருக்கு பார்த்தீங்களா, அதை திக்கா செய்து வச்சுட்டு சங்கட்டி அந்த மாசம் கேப்ப சாதம், கேப்ப களியை வச்சுக்கிட்டு அதுல தொட்டு சாப்பிடுங்களேன். செம ருசியா இருக்கும். அனுபவத்துல பேசுறேன். இப்படி எல்லாம் சாப்பிடுங்க. அதுக்கு எங்க வீட்டுக்கு செஞ்சு கொடுங்க சொல்றாங்க, வந்துடாதீங்க. அதனால நீங்க உங்க வீடுகளை செய்து சாப்பிடுங்க. ஆந்திரா பக்கம்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் சங்கட்டி கிடைக்கும். விதவிதமான கறி வச்சிருப்பான். நான் அந்த பக்கம் போனேன்னா இந்த கோங்கரான்னு ஒரு சட்னி இருக்கு, அதை வச்சு தான் களி சாப்பிடணும். செம ருசியா இருக்கும், காரமா இருக்கும். இன்னொரு சட்னியை உங்களுக்கு சொல்லித்தரேன். 1.5 கிலோ வெண்டைக்காய் நல்லா வெட்டி கருக விடாம வறுத்துருங்க. அது கூட 1 கிலோ பச்சை மிளகாயை போடுங்க. இது பச்சை மிளகாய் நல்லா மிக்சியில் போட்டு கூட வரைச்சிருங்க. அடிச்சு வெண்டைக்காயும் வதக்கிட்டு லேசா அதையும் போட்டு அரைச்சிருங்க. தக்காளியை தனியா அரைச்சி வச்சிருங்க. அன்பானவர்களே, இந்த வெள்ளாரிகளை கொஞ்சம் வெட்டி போட்டு அதை தாளிச்சுட்டு பச்சை மிளகாய் உள்ள தட்டுங்க, நல்லா கலக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறங்க, கலக்குங்க. இந்த வெண்டைக்காய் வதக்கிட்டு பிசு பிசுன்னு இருக்காது, கடுக்க விடாம வறக்கணும். எடுத்துட்டு அதை அரைச்சி வச்சிருக்க அதையும் உள்ள தட்டுங்க. நல்லா வதக்கி எடுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லெண்ணெய் போடலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் போடலாம். போட்டு வதக்கி எடுத்துட்டு தேவைக்கு உப்பை போட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. புரியுது நான் சொன்னது? சூப்பராக இருக்கும். சப்பாத்தி வச்சு சாப்பிடலாம், இட்லி வச்சு சாப்பிடலாம், தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். புரியுதுங்களா? உன்ன வாய் தான் பேசுது, உன்ன வாய் தான் பேசுறேன். நான் சாப்பிட்டு அதில் கொஞ்சம் நெய் வச்சுக்கிறேங்க, கலக்கிருங்க. இதான் பச்சை மிளகாய் வெண்டைக்காய் போட்ட சட்னி. செம சூப்பராக இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. அது நல்லது. அதனால பார்த்து இவைகளை சாப்பிட்டு சந்தோஷம் பண்ணுங்க. இன்னொரு வாட்டி சந்தர்ப்பம் இருந்தால் உங்களுக்கு வேற எதுனா ஒரு டிஷ் சொல்ல பிரயாசப்படுறேன். இவைகளை சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. மாட்டுக்கறி சாப்பிட போகாதீங்க, பனிக்கறி சாப்பிட போகாதீங்க. அது நம்முடைய சாம்பவர்கள் உணவு அல்ல, பறையர்கள் உணவு அல்ல, தமிழ் குடிகளுடைய உணவு கிடையாது. கடவுளை சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சர்வ தேவனை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. God bless you.